யூடியூபுக்கு என்னதாங்க ஆச்சு? அதுவும் நம்ம யூடியூபர்ஸுக்கு என்னதாங்க ஆச்சு? யூடியூபை திறந்தாலே நான் நல்லவன் அவன் கெட்டவன், இல்ல இல்ல அவன் தான் பொய் சொன்னான் நான் உண்மையா தான் பேசுறேன், இல்ல அவன் தான் என்னோட பிசினஸை வந்து கேவலப்படுத்திட்டான் லாஸ் பண்ணிட்டான், இப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. முடியல. அந்த பக்கம் போகாத, அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். இப்படி யூடியூப்ல இருக்கிறவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறதுங்கிறது ஹெல்த்தியாவா இருக்கு? ஒரு சில பேர் இப்பதாங்க என்கேஜ்மெண்ட்டா இருக்கு, பயங்கர கண்டென்ட் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து தேவையில்லாத ஆடியுது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் பேச போறேன். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு முக்கியமா அட்ரஸ் பண்ண போறது நம்மளோட சக யூடியூபர்ஸுக்கு தான். வாங்க. தமிழ்ல ரீசெண்டா நிறைய புது படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. கங்குவா மாதிரி படம்லாம் ஓடுறதுக்கே தடுமாறுற சமயத்துல யூடியூப்ல இவங்க வரிசையா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற படம் வந்து பயங்கரமா ஓடுது. அந்த படம்லாம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கேஸ் லைட்டிங் தான். மாத்தி மாத்தி கேஸ் லைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. இப்படி யூடியூப்ங்கிறது ஒரு வன்ம குடோனா மாறினதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் தான். ஆஹா சூனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. விடுங்க, அவரோட பேரை நான் ஓப்பனா சொல்ல போய் அதை வந்து பதில் சொல்றேன்னு அவர் ஒரு வீடியோவா போட போய் இதுவே ஒரு வன்ம மேட்டரா வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி சுத்த ஆரம்பிச்சிட போது பேச வேண்டிய மேட்டருங்கிறது கரெக்டா கம்யூனிகேட் ஆகாம போயிடும். யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக்கான ஒரு கம்யூனிட்டியா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா நடுவுல இப்போ மாத்தி மாத்தி படம் ரிலீஸுங்கிறது வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு சில பேருடைய கண்டென்ட்டுங்கிறது கிண்டல் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ரி கொடுத்து ரிவ்யூ பண்ணிகிட்ருப்பாங்க, கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய கண்டென்ட் ஸ்டைல். அது அதை வந்து பார்க்குறவங்க இருக்காங்க, பார்க்க வேணான்னு கடந்து போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணாமல் வேற ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து கலாய்க்க ஆரம்பித்ததுலேருந்து தான் இது ஒரு பிரச்சனையாகவே பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சது. 2023 ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு பெரிய ஒரு படம்ங்கிறது ரிலீஸ் ஆச்சு. ஐஎம்டிலலாம் டாப் ரேட்டிங்க்கு போன படம் அது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா, ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுச்சு. வழக்கம் போல் ஆப்பிளை கொண்டாடுறவங்க இப்படி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்தளவுக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்னு டெக் ரிவ்யூ வந்து ஒருத்தர் பண்ணார். ஆனால் அதை மட்டும் பண்ணியிருந்தாருன்னா அது வேறு விஷயம். ஏற்கனவே அதை பற்றி ரிவ்யூ பண்ணவங்க எல்லாரையுமே பயங்கரமாக கிண்டல் பண்ணி ட்ரால் பண்ணி அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணார். அதுக்கு பதில் சொல்கிற விதமாக அவர் யாரை ட்ரால் பண்ணாரோ அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்கிறேன்னு வந்தது தான் அந்த படம். இப்படி மாற்றி மாற்றி முதல்ல ஒருத்தரை திட்டி அவர் அதுக்கு பதில் சொல்லி அதுக்கப்புறமா மறுபடியும் இவருக்கு ஒரு படமாக ரிலீஸ் பண்ணி இது ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறினதுக்கப்புறமா அதே பேஸ் பண்ணியே தொடர்ந்து கண்டென்ட்டுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு அவரோட சேனலில். யார் இந்த படம் ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அவருடைய சேனலில் அது மாதிரியான கண்டென்ட் வர ஆரம்பிச்சது. அவர் அப்படி முதல்ல புள்ளி வச்சார் இல்லையா, அதில் இருந்து அப்படியே வரிசையாக எல்லாருமே அதை சுற்றியே குளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜிகேவுக்கும் மன்னர் மன்னனுக்கும் இஷ்யூங்கிறது வந்துச்சு. அதே மாதிரி பிலிப்புக்கும் சேரன் அகாடமிக்கும் இஷ்யூங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசனுக்கும் டேரக்டர் செல்லத்துக்கும் இஷ்யூங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் இஷ்யூ வந்துச்சு. பிரியாணி மேனுக்கும் அப்புறம் டெய்லர் அக்காவுக்கு இஷ்யூ வந்துச்சு. டெய்லர் அக்காவை வச்சு ஏடியூடிக்கும் மறுபடியும் பிரியாணி மேனுக்கு இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏடியூடிக்கும் சிடிக்கு மேட்ரை வச்சு இஷ்யூங்கிறது வந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக டெக் பாஸுக்கும் டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் இஷ்யூங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆச்சுல ஒரு படம் மெய்யழகன்ஸ்ன்னு, அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவா போன வருஷம் ரிலீஸ் ஆன ஐஎம்டிபி ஹிட் அடித்த படம் மாதிரியே இருக்கும். அதே சர்டிஃபிகேட்டு அதே ட்ரோல்னு அப்படியே இருக்கும். ஸோ ஒரிஜினல் வெர்ஷனுங்கிறது அங்கே இருக்குது. அங்கேருந்தே தான் இது இப்படியே சுற்றி வந்துட்டுருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டுங்கிறத உருவாக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். யூடியூப் அப்படிங்கிறது புதுசு கிடையாது சோஷியல் மீடியாவுக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸுங்கிறது வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கு. ஆர்கூட் அப்படிங்கிறத எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆர்கூட்டுங்கிறது ஒன்று வந்துச்சு. ஆர்கூட்டுங்கிறது ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஆனால் ஆர்கூட்டுங்கிறது அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன் தெரியுமா ஃபெயிலியர் ஆச்சு? அங்கேயும் இதே மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிளாகுங்கிறது இருந்துச்சு. பிளாக் டைம்லேயும் இதே மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் பிளாகுங்கிறத பெருசாக யாரும் உள்ளே வராமல் போதும்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வந்தாங்க. ஆர்கூட் ஆர்கானிக்காக இருந்தது. அப்புறம் ஆர்கூட்டில் சண்டை போட ஆரம்பித்தாங்க, வந்தாங்க.
ஃபேஸ்புக் ஆர்கானிக்காக இருந்தது, ஃபேஸ்புக் ஆர்கானிக்காக இருக்குன்னு எல்லாரும் போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே அதில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் மீடியாவா யூடியூப்புங்கிறது வந்துச்சு. இப்போ யூடியூப்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்கான சூழல்ங்கிறது உருவாயிருக்கு. ஆனா இன்னைக்கு இங்கேயும் இப்போ சண்டை போடுறதுக்கான சூழல்ங்கிறது வந்துருச்சு. இவங்க இதை பார்த்தீங்கன்னா, இவங்க இஷ்யூஸ் பத்தி பேசும்போது கோடிகளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து தானே வருது. நாங்களும் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு வெடக்கோழியை கூட பார்த்ததில்ல. சரி, அதை விடுங்க. ஆனா இவ்வளவு ரெவென்யூங்கிறது அவங்களுக்கு இதுல இருந்து வருது. ஸோ நல்ல பிஸ்னஸா அது இருக்கு. அதை வந்து கில் பண்ணலாமா? ஆனா கில் பண்றதுக்கான வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. இது எப்படின்னா, ஆடியன்ஸான உங்களையும் ஏமாத்தி, உங்களையும் எரிச்சல் படுத்தி, ஆர்கானிக்கா, ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சரையுமே உடைக்கக்கூடிய வேலை தான் இது. ஆக்சுவலா இதுக்கு பேரு மார்க்கெட்டிங் டெர்ம்ல செல்ஃப் கேனபலிசம்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஈஸியா விளக்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற ப்ராடக்ட்டை விட இன்னொரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வித்துக்கிட்டு இருந்த ப்ராடக்ட் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை செல்ஃப் கேனபலிசம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள ஹெல்த்தியா வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதை விட்டுட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதை மார்க்கெட் கேனபலிசம், செல்ஃப் மார்க்கெட் கேனபலிசம்னு சொல்லுவாங்க. இதை டிஸ்ட்ரக்டிவ் காம்படிஷன்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து கடையை திறக்கக்கூடாது. அவன் கடையை மூடணும்னா, நாம அவனை பத்தி தப்பு தப்பா பேசணும் அப்படிங்கிறது தான். இது அவங்களுடைய ப்ராடக்ட்டையே சீப் ஆக்குங்கிறது தெரியாம பண்ற விஷயம். இதை இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மீன் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ள போய் ஒரு கடையில மீன் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்காரர் வந்து, ஐயோ அது அழுகுன மீன்பா, அங்க ஏன் வாங்கிட்டு இருக்கா? என்கிட்ட தான் சுத்தமான மீன் இருக்கு, என்கிட்ட வாங்குன்னு சொல்றாரு. அங்க போய் மீன் வாங்க போயிட்டு இருக்கீங்க. அங்க மீன் வாங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கடைக்காரன் வந்து, இல்ல இல்ல அது அழுகுன மீன், அங்க போய் மீன் வாங்கிட்டு இருக்க, இங்க தான் சுத்தமான மீன் இருக்குன்னு சொல்றாப்ல. இப்போ நீங்க கடைக்கு போனீங்கல்ல, அவனும் மறுபடி இவங்க 2 பேரும் அழுகுன மீனை வித்துக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட தான் வந்து ஒரிஜினல் மீன் இருக்கு அப்படின்னு சொல்றாப்லன்னு வைங்க. உங்களுக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த மீன் மார்க்கெட்டையே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வேற எங்கேயாவது மீன் கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. இப்படிதான் யூடியூப்புக்கும் நடக்கும். இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா. இங்க எந்த கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு, இந்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டா, அந்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டா, இவன் நல்லவனா, அவன் நல்லவனா, ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ங்கிறது உருவாகும். அது யூடியூபையே கில் பண்ணிடும். ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டுங்கிறது இருக்காது. கடைசியா கஸ்டமருக்கும் நல்ல மீனுங்கிறது கிடைக்காது. கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் நல்லபடியா மீன் வித்து லாபம் பார்த்தோங்கிறது இருக்காது. இப்போ நடக்கிறது அப்படிதான் இருக்கு. உங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான கண்டென்ட்ங்கிறது கிடைக்காம போயிடும். இவங்களுக்கும் பெருசா இதுல இருந்து ரெவென்யூங்கிறது வராமலையும் போயிடும். எங்க கருத்தியல் ரீதியான மாறுபாடு இருந்தாலே அதை பத்தி சண்டை போடாம அவங்களுடைய ஒப்பீனியன் எடுத்து வச்சு விவாதத்தை உருவாக்குறது தான் ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். இப்போ நம்ம சேனல் எடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். இப்போ நான் பேசக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி கண்டென்ட்ல ஏதாவது ஒன்று நான் தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், இதுதான் சரின்னு நான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அது சரியா இருக்கும் பட்சத்தில் அதை நான் ஏற்றுக்கலாம். இல்லை தவறா இருக்கு, இதுதான் சரி அப்படின்னு நான் இன்னொரு எவிடன்ஸ் எடுத்து வைக்கலாம். அதுதான் விவாதத்தை உருவாக்கும். அதை விட்டுட்டு இவெல்லாம் பேசுறது ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு ஒருத்தவங்க பேசினாங்கன்னா, அதுக்கு நானும் வந்து திட்டி ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா, அது ஆர்கானிக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்காது. உங்களுக்கும் அது எரிச்சலை தான் ஏற்படுத்தும். அதை தவிர்த்துட்டு நம்மளோட கண்டென்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஆடியன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்டாக மாற்றலாம், எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். என் கண்டென்ட் ஹிஸ்ட்ரி பேசுறது, அதை இன்னும் எப்படி அழகா பண்ணலாம், இன்னும் அதில் எப்படி வந்து இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒரு ஆர்கானிக்கான சூழலை வந்து உருவாக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரியா இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. இருக்கிறதுலே இண்டிபெண்டன்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல டாப் மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டோட இருக்கிறது மதன் கௌரி தான். அவரை கவனிச்சிங்கன்னா எந்த இஷ்யூலையுமே பெருசா வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டே மாட்டார். லைட்டாக வந்து ஆமாப்பா தப்பு பண்ணிட்டேன் விட்டுருங்கன்னு கடந்து போயிடுவார். இல்லையா சரி மாற்றிக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் மாற்றிக்க ஆரம்பிப்பார். என்னோட லாஜிக்கும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சில நேரத்தில் தான் நான் ரியாக்ட் ஆகிருவேன். ஆனால் இந்த அளவுக்குலாம் ரியாக்ட் ஆக மாட்டேன். ஆனால் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லைங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. எய்தர் பி லைக் மதன் கௌரி ஆர் பி லைக் போகன். இது ஆக்சுவலாக பர்பஸாக சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. எப்படியாவது ஒரே நாளில் வியூஸ் கவுண்ட்டை ஏற்றிடணும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஏற்றிடணும், ஒரு 2 நாள்லேயே வந்து பயங்கரமான மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தொட்டுறணும் அப்படிங்கிறத நோக்கி ஓடுறதுனால தான் டோட்டலாக நம்ம பாதையை மாறி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற டோனுக்கு நம்ம போயிடுறோம். இப்போ சமீப நாட்களாக இந்த சண்டையை ஆரம்பிச்சு வச்சவர் வந்து அந்த மாதிரி கண்டென்ட் போடுறதில்ல. அதே மாதிரி தொடர்ந்தாருன்னா நல்லா இருக்கும். அவருடைய கண்டென்ட், அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் அதே மோடுக்கு ட்ராவல் ஆனாலும் நல்லா இருக்கும். இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சண்டை அதிகமாக போடுறது யாருன்னா சோலோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக தான் இருப்பாங்க.
அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலுங்கிறது இருக்கும். நீங்கள் கார்ப்பரேட் எடுத்து பாருங்க, பெருசாக சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவங்கள வந்து வச்சு செஞ்சீங்கன்னா கூட, ஓ நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு மைலேஜுங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது. ஒரு சக யூடியூபராக நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டுங்கிறது இதுதான். உங்களுடைய கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க. தேவையில்லாமல் இப்படி சண்டை போடாதீங்க. அது பார்க்குறவங்களுக்கு எரிச்சலை தருது, பக்கத்தில் இருந்து கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு எரிச்சலை தருது. சரி, ஓகே பிக் பஸ் அண்ட் யூடியூப் லவர்ஸ், இந்த சண்டையெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் யூடியூப் இயல்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் யூடியூப்பை வெறுத்துறாதீங்க ப்ளீஸ். இந்த சண்டையெல்லாம் பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டனால தான் இன்றைக்கி வீடியோ நான் போடலை. அடுத்த வீடியோவில் இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்துடும். கவலைப்படாதீங்க. ஓகே பாய். ஜான் கடைசியாக நம்மளையும் இதை பற்றி பேச வச்சுட்டாங்க. இப்போ தான் ஸ்டாப்லாம் எடுத்து ஆஃபீஸை பெருசாகிருக்கோம், கடையை சாத்திடுவாங்க போலியே.